பஸ்ஸில் வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் ஒரு பாத்ரூம் பிரேக் விட்டுருக்காங்க. ரெஸ்ட் ஏரியா மாதிரியே தெரில, இது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அழகாக என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏரியா. அடாடாடாடா, ஃபுல்லாக பழக்கடைகள். இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த சீத்தாப்பழம். ஒரு சீத்தாப்பழம் 1 கிலோ இருக்கும் போல இருக்குது. நிறைய மாம்பழம், இந்த சின்ன சின்ன ஆரஞ்சு, இதுதான் அந்த ஸ்னேக் ஸ்கின் இருக்கிற ஃப்ரூட்டு. வித்தியாசமாக இருக்கும், அது பாம்பு தோல் மாதிரியே இருக்கும். முந்திரி பழம், பெர்சிமானு, கொய்யாப்பழம், அதான் நம்ம ஊர் பப்ளி மாஸ் மாதிரி. ஐயோ எவ்வளோ பெரிய மாம்பழம், பஸ்ஸு கிஸ்ஸு போயிட்டு போகுது. கிவி ஃப்ரூட்டு அநியாயத்துக்கு பெருசாக இருக்கு. புளியாம்பழம், அது என்னென்ன தெரியல, அது அத்திப்பழம் மாதிரி இருக்குது. கொய்யாப்பழம், நீங்கள் எல்லாம் ஏதாவது கொறிக்கிறதுக்கு வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். என் பஸ் அங்கே தான் நிற்கிது. சிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. முறுக்கு, பசிக்குது, நான் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. மணி என்னாச்சு, 1:30 ஆச்சான். எப்படி போய் சேரத்துக்கு 3 மணி நேரம் ஆகிடும். இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ஸோ இதுதான் ரெஸ்ட் ஏரியா. யூஎஸ்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பிஸ்னஸும் இருக்கும். அப்படியே வந்த பாத்ரூம் பிரேக்கு. இங்கே சில பேர் அந்த 5 times முஸ்லீம்ஸ் வந்து நமாஸ் பண்ணுறாங்கல்ல, ரெகுலராக பண்ணுறவங்க, அவங்களுக்கு நமாஸ் பண்ணுறதுக்கான இடம். ஒரு நல்ல ஒரு ஒரு ஷாப்பிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. வேர்க்கடல, இப்போ எவ்வளோ பெரிய வேர்க்கடலை அது. 218 கிராம் வந்து அதுனா 218 கிராம் 5 ரிங்கிட்டு. 5 ரிங்கிட்னா 100 ரூபா. 1/4 கிலோ 100 ரூபா. இந்த மாம்பழம் மாங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் கார்லாம் வந்து நிற்கும். அவ்வளோ ஒரு டிசிப்ளைன்டாக இருப்பாங்க மக்கள். இந்த மாதிரி இடத்த வந்தாலும் பார்த்தாலும் டிசிப்ளின் தானாக வந்துடும். நம்ம ஊர் மக்கள் இந்த இடத்துல டிசிப்ளினாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு வண்டி, அந்த வண்டியிலேயே வச்சு எல்லாத்தையும் போட்டு. டிரைவரை காணோம். சரி, எழுந்து போயிட்டாரா? நல்ல வெயில். ஆனால் வேஃபல் ஸ்டேஷன் ஏதோ ஒன்று வாங்கலாம். என்ன வாங்கலாம்னு பார்ப்போம். இருக்கிற காரெல்லாம் தனியாக ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு நினச்சி நான் மறந்துட்டேன். ஹோண்டா சிட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்கு. பழம் தான் ஏன் விற்கிறான், நிறைய விற்கிறான். இவ்வளோ விற்கிறான், ஆனால் எல்லாம் விலை அதிகமாக இருக்குது. நம்ம என்னுடைய பார்வையில் விலை அதிகமாக இருக்குது. ஒருவேளை அவங்க ஊருக்கு விலை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 218 கிராம் போட்டிருக்கான் அவன். ஜூஸுகள், பழங்கள். அதோ நான் வெறும் வீடியோ எடுக்கிறவங்க மட்டும்தான். சரி, எதுவும் வாங்குறதா இல்லை. ஏதாவது ஒன்று வாங்கணும். என்னெல்லாம் பார்த்தா ஆளாக தெரியலையா, என்ன கூட மாட்டேன்றான். வேறே கல்ல ஃபேவரைட் ஃப்ரூட்ஸ். தான் உள்ளே போனால் அந்த பக்கம் லெஃப்டில் வந்து டாய்லெட்ஸு. சரி, இது போதும், வண்டியில் போய் ஏறுவோம். முறுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, வாங்கலான்னு. ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம ஊர் டேஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. நாம் எதிர்பார்த்து ஒரு ஐஸ்கிரீம் கடை. இது வந்து கரெக்டாக, இது வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பார்க்கிங், டிசேபிள்டு பர்சன் பார்க்கிங். அது கரெக்டாக அந்த இடத்துல அவங்க தான் பார்க் பண்ணுவாங்க, வேறு யாரும் பார்க் பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா அவ்வளோதான், அப்படியே பயங்கரமாக ஃபைன் இருக்கும். இதான் நம்ம பஸ் இருக்குது.
இதுலேயே சில இடத்துல பஸ் பார்க்கிங் தனியாக இருக்கும், கார் பார்க்கிங் தனியாக இருக்கும். ஒன்றும் பயங்கர ஆட்டாக இருக்குது. சரி, இதோடு நிறுத்துவோம். இதுதான் நம்ம பஸ்ஸு. சுவாசானா எடாரான் பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பங்க்கு. பெட்ரோல் இங்கே ரொம்ப சீப்பு, 40 ரூபா லிட்டர்.